சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. விஜய் கேக்குறாரு, ஈவினிங் தானே கிளம்புறோம், இப்பவே பேக்கிங்கா? காவேரி சொல்றாங்க, டைம் இருக்கும்போதே பேக் பண்ணி வச்சுட்டா டென்ஷன் இல்லாம கிளம்பலாம்ல. ஓகே காவேரி. காவேரி, நீ கோவிச்சுக்கிட்டு தானே வந்த? இவ்வளவு பொறுமையா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்தியா? கோவிச்சுக்கிட்டு வீட்ல இருந்து வந்தா அதிகபட்சம் 2 ட்ரெஸ்ஸோட வருவாங்க, இல்ல போட்டுக்கு ட்ரெஸ்ஸோட வந்துருவாங்க தானே உலக வழக்கம். ஒண்ணு மாத்திரம் ஏன் காவேரி வித்தியாசமா படைச்சிருக்கான்? டேய், நானும் அந்த மாதிரிதான் வந்தேன். இதெல்லாம் இங்க இருந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோட தங்கச்சிகளோடதும் என் அம்மாவோடதும் தான். அதை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வந்தா யூஸ் பண்ணணும்னு வச்சுட்டு போனது, அதான் இங்க வரவே இல்லையே. எடுத்துட்டு போனாலும் யூஸ் ஆகும்ல, இதான் விஜய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பாஸ், நாங்க மிடில் கிளாஸ், இப்படிதான் யோசிப்போம். எதுவும் சொல்லவே இல்ல காவேரி. நீங்க சொல்லல பாஸ், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்ல. தாத்தா விஜய்க்கு கால் பண்ணிருக்காங்க. விஜய் சொல்றாரு, நாங்க ஈவினிங் கால் பண்ணிருவோம், அதுக்கு தானே கால் பண்ணிருக்கீங்க? இல்லப்பா விஜய். என்னாச்சு தாத்தா? பக்கத்துல காவேரி இருக்காளா? தாத்தா, கொஞ்சம் தனியா வந்து பேசுறியாப்பா? தாத்தா, இங்க சிக்னல் இல்ல, வெளியே வந்து பேசுறேன். சொல்லுங்க தாத்தா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அஜய் வந்து ராகினிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ப்பா. தாத்தா, அவனுக்கு ஏது இவ்வளவு துணிச்சல்? டேய், அவனுக்கெல்லாம் எந்த துணிச்சலும் இல்ல. அந்த பசுபதியும் அன்பும் சேர்ந்துதான் கூட்டு கலவாணித்தனம் பண்ணிருக்காங்க. யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மாலையும் கழுத்துமா வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. நடந்ததெல்லாம் விஜய் கிட்ட சொல்றாரு. என்னமோ கொடைக்கானல்ல ரிசப்ஷன் வைக்க போனாங்களாம் கிராண்டா. காவேரி வருத்தத்துல இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நொறுங்கிருவாப்பா. நீதான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சரி தாத்தா, நான் பாத்துக்கிறேன். மத்ததெல்லாம் நேர்ல பார்த்து பேசிக்கலாம். சரிப்பா, பத்திரமா வாங்க. வச்சிடறேன்ப்பா விஜய். காவேரி வீட்டுல எல்லாரும் சோகமா இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க யமுனா கிட்ட, உங்க அக்காவுக்கு கால் பண்ணு. அவங்களுக்கு தான் கால் போலையா பாட்டி? அப்பனா விஜய்க்கு போன் பண்ண. யமுனா என்னென்னமோ பேசி சமாளிக்கிறாங்க வீட்டுல. காவேரி கேக்குறாங்க, விஜய் நீங்க கிளம்பலையா? என்ன இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க? சரி, கண்டிப்பா கிளம்பணுமா? விஜய், எனக்கு ஒன்னும் புரியலையே. காவேரி, 2 days கழிச்சு போலாமா? பாஸ், இப்படி நினைச்சு சொல்றீங்க. வந்ததும் இப்படிதான் சொன்னீங்க. இதே முடிவுல இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல பாஸ். கிளைமேட் சூப்பரா இருக்கு. 2 days இருந்து அனுபவிச்சுட்டு போலான்னு ஒரு தாட், அவ்வளவுதான். இல்ல, அக்னி வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அவசரமா கிளம்பி போய் அங்க என்ன வேகணுமா? என்ன சொல்ற காவேரி? என்ன பாஸ், ஜாலியா இருக்கேன். என்ன இங்கேயே இருக்க சொன்னா கூட ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பேன். காவேரி, 2-3 நாள் கழிச்சு போலாம். என்ன பாஸ், ஃபர்ஸ்ட் 2 days, இப்போ 3 days-ஆ? ஓகே பாஸ். பாஸ், உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல விழுகுமே காவேரி, அது வருஷம் முழுக்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரேக் தேவைப்படுது, அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓ, அப்பனா நம்ம ஊருக்கு கன்ஃபார்மா போகல, ரைட்டா? ரைட்டு காவேரி. நீங்க இனிப்பான நியூஸ் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும்ல, என்ன பண்றது? புளி பணியாரம் பண்ணி கொடுக்குறேன் பாஸ். சூப்பர்ல காவேரி. சிக்கன் 65 வித் எக் பொடிமா, ஓகேவா? சைட் டிஷ். சந்தோஷமா எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் காவேரி. இந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து களத்துல இறங்குறேன். சரியா விஜய்? கல்யாணி சொல்றாங்க, இப்படி ஒரு விஷயத்த அன்பு பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இப்பயும் அன்பு வந்து நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தியா கல்யாணி? மந்தி நல்லவரான் வல்லவரான், ரொம்ப நல்லவரான். திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்கோமே, வீட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு யோசிக்க வேண்டாம். இதமே இல்லாம வீட்டுக்கு முன்னாடி பட்டாசு வெடிச்சு இப்படியா பண்ணுவாங்க? இப்பெல்லாம் ஒரு மனுஷனா? அதை பார்த்துதாங்க சீன் ஆகி போச்சு. நல்லா புடிச்சிருக்காரு சம்மந்திய, நல்லா உறவு கொண்டாடிக்கோங்க. அவர் இஷ்டத்துக்கு அன்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஜயும் அவர் சொல்றதுதான் கேக்குறான். புருஷனும் சரியில்லை, என் பிள்ளையும் சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. நான் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. உன் வீட்டுக்காரரு அடிக்கிற கூத்துக்கு நீ என்னமா பண்ணுவ? சங்கடப்படாதம்மா. குமாரு அவர் கடையில தச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நவீன் வர்றாரு. நவீன், உன்னால முடியலாட்டி சொல்லிருக்கலாம்லன. நவீன, என்ன சொல்ற நீ? நடிக்காதன. என்ன நவீன நடிக்காதன்னு சொல்ற? அஜய் ராகினி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? நான் நினைச்சேன் நவீன, கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உன்னை பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு. சம்பந்தமே இல்லாம என்கிட்ட எதுக்கு கோபமா பேசுற? நான் தெளிவா கேக்குறேன். அஜய்க்கும் ராகினிக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? இந்த விஜயோட தாத்தா கிட்ட சொன்னதானே? அதையும் மீறி எப்படி நடந்துச்சு? நவீன, அஜய்க்கும் ராகினிக்கும் எப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் நடக்கும்னு எனக்கு எப்படா தெரியும்? இவ்வளவு உறுதியா வேற சொல்றிய. அதுக்கு நான் சொல்லாதத சொன்னேன்னு சொல்ற. கனவு ஏதாவது கண்டியா? உன்னால முடியலாட்டி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் பண்ணிருப்பேன்ல.
நவீன் லூசு மாதிரி பேசுற? அஜயும் ராகினியும் மாலையும் கழுத்துமா வந்தப்பதான் எனக்கே தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு. பார்த்ததுல இருந்து என் மண்டையில அதுதான் ஓடுது. நிஜமாதான் சொல்றியா? என்ன நவீன் திரும்ப திரும்ப அதே இதை கேட்டுக்கிட்டு இருக்க? நான் கடுப்பாயிருவேன். யமுனா இத பத்தி உங்ககிட்ட சொல்லலையா? யமுனா எதுவும் சொல்லல நவீன். ஏன், அவளுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? என்ன நவீன், நான் யமுனாவுக்கு தெரியுமா முன்னாடியே? எல்லாத்தையும் சொல்ல சொல்லி நான் தானே யமுனா கிட்ட சொன்னேன். முதல்ல உன் போனுக்கு என்ன ஆச்சு? நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன் தெரியுமா? போனை சர்வீஸ் கொடுத்துருக்கேன். இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். உனக்கு கால் பண்ண முடியாம தான் எல்லாமே யமுனா கிட்ட சொன்னேன். அவளும் உங்ககிட்ட சொன்னதா சொன்னான். யமுனா கிட்ட சொன்னதெல்லாம் சொல்றாங்க குமார் கிட்ட. நவீன், என்ன அப்பனா யமுனா என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா? இப்படி யமுனா பண்ணுனானே? இந்த கல்யாணத்தால காவேரிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யமுனாவுக்கு தெரியாதா? நவீன், சொன்னியே யமுனா விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணி தொலைச்சிருக்கான்னு. விடு நவீன், நடந்தது நடந்து போச்சு. இனிமேட்டு நடக்க போறத பத்தி யோசிப்போம். காவேரிக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாது. விஜய் கூட வெளியே போயிருக்கா. இப்ப காவேரி கிட்ட இந்த விஷயத்த எவ்வளவு கவனமா சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நவீன், விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க ஒரு மெயில் டைப் பண்ணி அனுப்புறதுக்குள்ள சிக்னல் போயிருது. இங்க அப்படிதான் இருக்கும். பிளான் படி சென்னைக்கு போயிருக்கலான்னு தோணுமே உங்களுக்கு? இப்படிலாம் இல்ல காவேரி. இனிமேட்டு நீ கடைக்கு போறப்ப நானும் உன் கூட வரேன். சமைச்சு சாப்பிட்டு வெளியே போயிட்டு வரலாம். இங்க முக்கியமான இடமெல்லாம் இருக்கு. சரி, சம்மர் சீசனு எங்க பார்த்தாலும் கிரௌடடா தானே இருக்கும். கமர்ஷியல் ஆகாத வியூ பாயிண்ட்லாம் உள்ளூர்காரி எனக்கு தானே தெரியும். உங்களை அங்க எல்லாம் கூட்டிட்டு போறேன். சூப்பர் காவேரி, நான் சமையல ஆரம்பிக்கிறேன். இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.